இந்த மரங்கொத்தி பறவையை பாருங்க, தன்னோட முழு பலத்தையும் பயன்படுத்தி இந்த மரத்தை துளையிடுது. நம்ம தலையை எங்கேயாவது லைட்டாக கொண்டு போய் இடிச்சிட்டாலும் நமக்கு கொஞ்சம் நேரத்தில் தலை சுற்றும். ஆனால் இந்த மரங்கொத்தி பறவை இவ்வளோ வேகமாக துளையிட்டும் அதோட தலைக்கு எதுவுமே ஆகிறது இல்லை. எப்படி? இதுக்காகவே அதோட தலை வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக டிசைன் செய்யப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். சுவாரஸ்யமான அறிவியல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும். தன்னோட சூழ்நிலைக்கும் தேவைக்கும் ஏற்ப எவல்யூஷனில் அது உருவாகி இருக்கும். அப்படி தான் இந்த மரங்கொத்தி பறவைக்கு கடினமான மரத்தையும் துளையிட்டு கூடு அமைக்கிறதுக்காக அதோட அழகும் தலையும் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மரங்கொத்தி பறவையோட ஸ்பெஷலான டிசைனே அதோட நாக்கு தான். அதோட நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணையும் மூளையும் சேர்த்து கவர் பண்ணி ஒரு சீட் பெல்ட் மாதிரி சுற்றி பேக் பண்ணியிருக்கும். இது மரங்கொத்தி பறவையோட எலும்புக்கூடு. இதோட அழகு வேகமாக மரத்தில் கொத்தும் போது ஏற்படக்கூடிய இம்பேக்டை வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக மரங்கொத்தி பறவையோட கண்ணுக்கு முன்னாடியும் அதோட மூளைக்கு பின்பக்கத்துலையும் ஸ்பாஞ்சு மாதிரி அமைப்புள்ள எலும்புகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து கண்ணையும் மூளையும் வந்து அதிர்வுல இருந்து பாதுகாக்குது. அதுக்கப்புறம் அதோட நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட கண்ணு, மூளை, அதுக்கப்புறம் அந்த ஸ்பாஞ்ச் அமைப்பான எலும்புகள் இது எல்லாத்தையுமே சேர்த்து டைட்டாக சீட் பெல்ட் மாதிரி கட்டிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்கிறதுனால தான் மரங்கொத்தி பறவை எவ்வளோ வேகமாக மரத்தை துளையிடும் போதும் அதோட இம்பாக்ட் வந்து அதோட மூளைக்கோ கண்ணுக்கோ எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்துறது இல்லை. இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா காரில் நம்ம சீட் பெல்ட் போட்டுட்டு போகிற மாதிரி. கார் வேகமாக எங்கேயாவது போய் மோதினாலும் அந்த இம்பாக்ட் வந்து நமக்கு வரவிடாமல் சீட் பெல்ட் வந்து நம்மளை பாதுகாக்கும். இந்த வேலையை தான் இந்த மரங்கொத்தி பறவையோட நாக்கும் செய்யுது. இது மட்டும் இல்லாமல் இந்த மரங்கொத்தி பறவையோட அழகு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கானதாக இருக்கும். மரத்தில் எவ்வளோ ஃபோர்ஸாக அதை இம்பாக்ட் பண்ணாலும் அதுக்கு எந்த டேமேஜுமே ஏற்படாது. இந்த மரங்கொத்தி பறவை மரத்தை துளையிறதுக்காக தன்னோட தலையால் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களை விட கிட்டத்தட்ட 20 மடங்கு அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ பொதுவாக ஒரு கேள்வி. இந்த மரங்கொத்தி பறவை மற்ற பறவைகள் மாதிரி சின்ன சின்ன இலைகள், குச்சிகளெல்லாம் வச்சு ஒரு கூடு கட்டாமல் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மரத்தை துளையிட்டு கூடு கட்டி அதில் வாழணும்? இதுக்கு உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.